கடையில் பண்ணுற மாதிரியே நல்லா முறுமுறுன்னு உளுந்த வடை, அதாவது மெதுவடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 சின்ன டம்ளரில் தொளி இல்லாத உளுந்தை எடுத்துக்கலாம். இது 200 கிராம் அளவு இருக்கும். இதை நல்லா 3 நேரம் கழுவிட்டு 4வது நேரம் தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நல்லா மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு சின்ன மிக்சி கப்பாக இருக்கிறதால நான் 2 நேரம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிற பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். 1 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். 3 மிளகாய் எடுத்து அதையும் கீறி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோളം சோடா போடுறேன், உங்களுக்கு அது பிடிக்கலாம் நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பக்கத்தில் ஒரு தண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கையை முக்கி உளுந்த வடை ஷேப்பை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவெல்லாம் கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான், எனக்கு பொன்னிறம் ஆகிட்டு நான் இதை எடுத்துக்கிடுதேன். இது அவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரியே வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் பண்ணுற மாதிரியே எண்ணெய் உரியாமல் நல்லா உளுந்த வடை நமக்கு கிடைக்கும்.